ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் அம்மா சமையல். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான வீடியோ தாங்க உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ சித்ரா பௌர்ணமி வந்தது இல்லையா, அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தமிழ் ஆளுங்களாம் சேர்ந்து பூஜை வச்சுருந்தாங்கங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ஸ்கூலோட ஆடிட்டோரியத்தில் தான் வச்சுருந்தாங்க. பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. விளக்கு பூஜை பண்ணாங்கங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சில பேர் வீட்டிலேயே பிரசாதம்லாம் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. அங்கே ஆடிட்டோரியம்லேயே நாங்கள் பூஜையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் அவங்களும் பிரசாதம்லாம் கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது பூஜை. பார்த்திங்கன்னா எல்லோரும் சேர்ந்து பண்ணும்போது அது ஒரு ஸ்பெஷல் தானேங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. எல்லாம் இப்போ ஃபஸ்ட்டு முடிச்சு அவங்களே எல்லாமே கொடுத்துருந்தாங்கங்க. விளக்கு, தேங்காய், பூ, பழம் எல்லாமே அவங்களே கொடுத்துட்டாங்க பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருந்தது. 2 ஹவர் 2.5 ஹவர் இருந்ததுங்க. முடிஞ்சது பூஜை. எல்லாம் ஸ்லோகம்லாம் சொல்லி எல்லாம் முடிச்சாச்சு. இப்போது பாருங்கள், எல்லோரும் வந்து இப்போ விழுந்து கும்பிட்றாங்க. அந்த பூஜை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன கிளிப்பு தான், ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா குக்கிங் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி ஷாப்பிங் வீடியோஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா அடுத்த நாள், இது நம்ம தமிழ் சங்கம்னு சொல்லுவாங்க இல்லையா, தமிழ் மக்கள்லாம் சேர்ந்து அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். இப்போ வருஷம் ஒரு தடவை பார்த்திங்கன்னா பொங்கல், தீபாவளி டைமில், அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வருஷப்பிறப்பு வந்தது இல்லையா, April 14th, அதுக்கான ப்ரோக்ராம் இது. எல்லாம் டான்ஸு, பாட்டு, அப்புறம் இந்த கோல போட்டி, குழந்தைங்களுக்கு மாறுவேட போட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாமே பண்ணுவாங்கங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேர் இந்த பாட்டு பாடுறது, இப்போ பெரியவங்க சின்ன பசங்க எல்லாருமே டான்ஸு தனித்தனியாக ரொம்ப நல்லா இருந்தது. பரதநாட்டியம் அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்கும் பார்த்திங்கன்னா. வருஷத்துக்கு வந்து நம்ம தமிழ் ஃபங்க்ஷன்லாம் வரும்போது, ஃபெஸ்டிவல்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த ப்ரோக்ராம் வைப்பாங்க. அப்பப்போ நம்ம வேணும்னா கலந்துக்கலாம், இல்லை போய் பார்க்குறதுக்கு கூட போகலாம். அந்த மாதிரி இருக்கும். அதுதான் இப்போ வருஷப்பிறப்போட ப்ரோக்ராம் தான் இது பார்த்திங்கன்னா. டான்ஸ் போட்டி, நம்ம தமிழ் சாங்ஸ் தான் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் நம்ம வந்து போடக்கூடாது இல்லையா, அதனால நான் வந்து ஆடியோ வந்து மியூட் பண்ணிட்டேன். உங்களுக்கு நல்லா இருக்கான்னு பாருங்கள் இந்த வீடியோவை. அப்புறம் இந்த பரதநாட்டியம், அப்புறம் என்ன சொல்லுவாங்க, குச்சிப்புடி டான்ஸா, அது மாதிரி ஏதோ நிறைய டான்ஸ்லாம் இருந்ததுங்க. ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அப்புறம் நம்ம தமிழ் பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பொன்னி நதி சாங், அதுக்கும் ஆடினாங்க. இது வந்து வேறு ஏதோ ஒரு பாட்டு, அப்புறம் பழைய காலத்து பாட்டுக்கு அந்த பரதநாட்டிய டான்ஸு, அந்த மாதிரி நிறைய இருந்தது ப்ரோக்ராம். ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் கோல போட்டிலாம் பண்ணியிருந்தாங்க. நான் அதெல்லாம் வீடியோ எடுக்கலை, சும்மா இந்த டான்ஸ் மட்டும் ப்ரோக்ராம் ஸ்டேஜில் இருந்தது மட்டும் எடுத்தேன். கோலப்போட்டி, அப்புறம் குவிஸ், பசங்களுக்கு வந்து தமிழில் அந்த குவிஸ் ப்ரோக்ராமு, அப்புறம் அந்த மாதிரி நிறைய இருந்ததுங்க. இது வந்து சின்ன பசங்க ஆடுறாங்க. அப்புறம் குட்டீஸ் டான்ஸ் ஆடுறது, எல்லாமே நல்லா இருக்குது பாருங்களேன் பார்க்குறதுக்கு. சரி, அதான் அவங்க கூட ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக எடுத்திருந்தேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கு அடுத்த பாட்டு தான் நான் சொன்ன பாட்டு நினைக்கிறேன், அந்த பொன்னி நதி சாங்னு நினைக்கிறேன். அந்த சாங் வந்துருந்துச்சு. நம்ம அங்கேருந்து வந்து வெளிநாட்டில் உட்காந்து இவ்வளோ ட்ரெஸ்லாம் இது பண்ணி அவங்க ரொம்ப அழகாக பண்ணியிருக்கதே பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த பசங்களுக்கு, ஆடின பசங்களுக்கு ப்ரைஸ் கொடுத்தாங்க. அப்புறம் காம்படிஷனுக்கு அது ஃபஸ்ட்டு, செகண்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்க. அந்த மாதிரி அதெல்லாம் போச்சு. ரொம்ப நல்லா இது அந்த பொன்னியதி சாங்குங்க. நல்லா இருந்தது. பாட்டோடு கேட்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது பார்த்திங்கன்னா. அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் எல்லாேருக்கும் சாப்பாடெலாம் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா போச்சு. இது ஸ்கூலில் இருக்க ஒரு ஆடிட்டோரியம் தாங்க. இது பக்கத்தில் தான் இருக்குது பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது. அங்கே தான் இந்த ப்ரோக்ராம் நடந்தது. அது வந்து விளக்கு பூஜை ஒரு நாள் வேறு நாள், இந்த ப்ரோக்ராம் வேறு நாள் இருந்தது. நான் 2 வீடியோ உங்கள் கூட சேர்த்து ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலில் குக்கிங் வீடியோஸும் போட்டிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இந்த பாட்டெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியில் அந்த அவார்ட் ஃபங்க்ஷனும் பண்ணாங்க. அதுவும் நல்லா இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. அதனால தான் சரி சின்ன வீடியோவாக ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இது பார்த்திங்கன்னா இந்த வேஸ்ட்டு திங்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வச்சு அவங்க ட்ரெஸ்ஸு அந்த எப்படி இது பண்ணுறதுன்ற மாதிரி ரீசைக்கிள் திங்ஸ்னு சொல்லுவாங்களாங்க. அந்த பேப்பர் இருக்குது இல்லையா, அதுலேயே வந்து அவங்க ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. ஃப்ராக் மாதிரி, சாரீ மாதிரி. அதுக்கப்புறம் மாஸ்க்லாம் வச்சு பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.